இன்றைக்கி எங்கள் வீட்டு காலை டிஃபன் வந்து அடை தோசையும் தேங்காய் சட்னியும் தாங்க. இந்த அடை தோசையில் எனக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்க. இதுக்கு என்ன சட்னி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாலாம் யோசிக்கவே தேவையில்ல. ஒரே சட்னி தேங்காய் சட்னி வச்சு விட்டுருவேன். அதே மாதிரி இந்த அடை தோசைக்கு வந்து இவ்வளோ தான் பருப்பு எடுக்கணும், இவ்வளோ தான் அரிசி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட்லாம் சொல்லுவாங்க. பட் நான் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. எனக்கா எவ்வளோ ஓகேன்னு தோணுதோ அந்த அளவுக்கு போட்டு ஊற வச்சுடுவாங்க. நம்மளுக்கு டேஸ்ட் வருதா அதுதான் முக்கியம், அளவுலாம் முக்கியமே கிடையாது. அதே மாதிரி கிரைண்டர் கழுவ வேண்டிய வேலையுமே இருக்காது. பெரிய மிக்சி ஜாரில் ஒரு 2 டைம் அடித்தேன் அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு வருங்க. 2 நாளைக்குனா 2 வேலைக்கு, முதல் நாள் காலையில் அப்புறம் நைட்டுக்கு, அப்படி இல்லைன்னா மறுநாள் காலைக்கு, அவ்வளோதான் நான் யூஸ் பண்ணிப்பேன். இந்த அடை தோசை மாவில் வந்து கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பைத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் பச்சரிசி, புழுங்கலரிசி, உளுந்து இது எல்லாமே சேர்த்துருக்காங்க. வேறு ஏதாவது பருப்பு விடுபட்டு இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். அரைக்கும் போது சோம்பு, காஞ்ச மிளகாய், அப்புறம் பூண்டு, இஞ்சி நான் சேர்த்துப்பேங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால. நிறைய பேர் சேர்ப்பாங்களா என்னெல்லாம் எனக்கு தெரியல. சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டு அதில் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக, உப்பு, பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே தோசை ஊற்றி எடுத்துப்பேன். இதுதான் என்னுடைய அடை தோசை. நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.